ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருப்போம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு பிளாகர் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க. அது வந்து எந்தவித எலிஜிபிலிட்டி இல்லாமல் எப்படி வந்து ஈஸியாக வந்து ஆட்சன்ஸ் அப்ரூவ் எதுவுமே இல்லாமல் அதை யூஸ் பண்ணி மணி ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி வீடியோ போட்டிருப்போம். அதுக்கு வந்து ஆட்சன்ஸுக்கு போய் பார்த்தீங்க அப்படின்னா, அதில் வந்து உங்களுக்கு ஆட்சன்ஸை ரெக்வயர் பண்ணும்போது அதில் நிறைய உங்களுக்கு எலிஜிபிலிட்டிஸ் கேட்டிருப்பாங்க. இவ்வளோ விசிட்டர்ஸ் இருக்கணும், இவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆட்சன்ஸ்க்கு நீங்கள் அப்ரூவ் ஆகணும் அப்படின்னா நிறைய ரெக்யூர்மெண்ட்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் இப்படி வந்து மணி ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஸோ பிளாகருக்கு வந்து ஆட்சன்ஸ் ஆல்டர்னேட்டிவ் இருக்கிற சில வெப்சைட்டை பற்றி அந்த வீடியோ சொல்லியிருப்போம். ஸோ அது நீங்கள் வீடியோ நான் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் பார்த்துங்க. ஸோ அந்த லைனில் நீங்கள் நம்ம அதில் சொல்லியிருக்க ஒவ்வொரு வெப்சைட்டை பற்றி தனித்தனி வீடியோஸில் பார்க்கலாம் சொல்லியிருந்தோம். அதில் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ போட்டிருப்போம். ரெவன்யூ ஹிட்ஸை பற்றி ஃபஸ்ட்டு வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பார்த்துக்குங்க. ஸோ இன்றைக்கி நம்ம செகண்டாக பார்த்தீங்கன்னா பாப்யாட்ஸ் அப்படிங்கிற வெப்சைட். ஸோ அந்த பாப்யாட்ஸ் வெப்சைட் வந்து இந்த பாப்யாட்ஸ் கேட்டகரியிலே பார்த்தீங்கன்னா நம்பர் 1 எடுத்தக்கூடிய நல்ல ஒரு வெப்சைட். ஸோ இது வந்து 100% ஜென்யூனானது. இதோட அந்த வெப்சைட்டோட ப்ரூஃப் பார்க்கணுனாலே கூகுளில் போய் நீங்கள் இதோட popads.net அதோட ப்ரூஃப் அப்படின்னு டைப் பண்ணிங்கனாலே உங்களுக்கு நிறைய ரிசல்ட்ஸ் வரும். எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது. இதில் நெகட்டிவ் ஆட்ஸ் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. ஸோ இது வந்து நல்ல ஒரு மணி ஏர்ன் பண்ணுறதுக்கான நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம். இதை யூஸ் பண்ணிங்க. நீங்கள் ஒரு பிளாகர் க்ரியேட் பண்ணிக்கிங்க அப்படின்னா, இன்றைக்கி க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பிளாகரை நீங்கள் உடனே அப்ளை பண்ணி இன்ஸ்டன்ட் அப்ரூவ் வாங்கிடலாம். உங்களுக்கு அந்த எலிஜிபிலிட்டி இது மாதிரி தேவையில்லை. 100% இது மணி கொடுத்துட்ருக்காங்க. 100% ஜென்யூனானதான். இந்த ஸ்கேமிங் இது கிடையாது. நீங்கள் போய் வேணால் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். அதோட பேமெண்ட் ப்ரூஃப் நிறையா கிடைக்கும். ஸோ அதோட பேமெண்ட் ப்ரூஃப் வேணும் அப்படின்னாலும் சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில். அதோட பற்றி லிங்க் ப்ரொவைட் பண்ணுற டிஸ்கிரிப்ஷனில். ஸோ ஓகே, எப்படி இதை வந்து ஜாயின் பண்ணுறது, எப்படி இதை யூஸ் பண்ணி மணி ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். அதுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் அப் டு எண்ட் வரைக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கவனிங்க. ஸ்கிப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டெப்ஸ் புரியாமல் போகலாம். ஸோ வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு வந்து உங்கள் மொபைலில் ஃபஸ்ட்டு popads.net அப்படின்னு டைப் பண்ணிங்க. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பார்த்துங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக வெப்சைட்டோட சைனப் பேஜுக்குள்ளே போயிடும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட சைனப் ஆயிரும். ஸோ ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அவங்களோட வெப்சைட்டை பற்றி சில டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்க வெப்சைட்டில் எப்படிலாம் மணி ஏர்ன் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க, எந்த வகையில் ஜென்யூனான ஆப் அப்படிங்கிறத பற்றி அவங்களே இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ அடுத்த சைடில் ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் படித்து பார்த்துங்க. ஸோ அதெல்லாம் படித்து பார்த்துட்டு நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சைன் அப் பண்ணுறோம். ஸோ சைன் அப் பண்ணுறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஹோம் அட்வர்டைசர்ஸ் பப்ளிஷர்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதில் வந்து பப்ளிஷர் தான். இப்போ நீங்கள் வந்து உங்களோட வெப்சைட்டில் ஆடு ப்ளேஸ் பண்ணி நீங்கள் ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பப்ளிஷர் அப்படிங்கிற கேட்டகரியில் தான் போகணும். ஒருவேளை இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் ஆடை வந்து உங்களுடைய ஒரு கம்பெனியோட ஆடை வந்து இந்த வெப்சைட் மூலிமா நீங்கள் உங்களுடைய கம்பெனியை ப்ரமோட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் அந்த அட்வர்டைசர்ஸ் அப்படிங்கிற செக்ஷனுக்குள்ளே போகணும். ஸோ நீங்கள் வந்து மணி ஏர்ன் பண்ணுறதுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பப்ளிஷர் அப்படிங்கிற செக்ஷனுக்குள்ளே தான் போகணும். ஸோ பப்ளிஷர் அப்படிங்கிறதுக்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் படித்து பாருங்கள். சூப்பர் ஃபாஸ்ட் பேமெண்ட்ஸ், ரியல் டைம் ஸ்டேட்டஸ், இந்த மாதிரிலாம் ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து அவங்களுடைய ஃபியூச்சர்ஸ் அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் படித்து பாருங்கள். அடுத்து ஓப்பன் யுவர் டேஷ்போர்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் பாருங்க அப்படின்னா சைன் அப் பண்ணணும். சைன் அப் அப்படிங்கிற பட்டனை கொடுத்தீங்கன்னா என்னோட ஆட்டோமேட்டிக்காக பாஸ்வேர்டு எடுத்துக்கிச்சு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக சைன்இன் பண்ணிக்கிறேன். ஸோ சைன் அப் அப்படிங்கிற கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக இந்த மாதிரி வந்திருக்கும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களோட யூசர் நேம், இமெயில் ஐடி, ரீடைப் இமெயில் ஐடி அண்ட் கண்ட்ரி, அக்கௌண்ட் டைப் இதெல்லாம் கேட்டிருப்பாங்க. அக்கௌண்ட் டைப்பர் வந்து நீங்கள் வந்து அட்வர்டைசர் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த வெப்சைட் மூலிமா உங்களுடைய பிஸ்னஸை ப்ரொமோட் பண்ண வரீங்கன்னு அர்த்தம். ஸோ அது வந்து அக்கௌண்ட் டைப் அப்படிங்கிறது அதான் நீங்கள் மெயினாக கவனிக்க வேண்டியது. ஸோ அக்கௌண்ட் டைப் அப்படிங்கிறதுல வந்து பப்ளிஷர் அப்படின்னு கொடுத்துங்க. ஸோ அதை கொடுத்து பாஸ்வேர்டு, கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு, ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், ஃபோன் நம்பர் இதெல்லாம் கொடுத்துட்டு ஐ ஹேவ் அக்செப்ட் அதான் கொடுத்துட்டு ஐம் நாட் ரோபோன்னு கொடுத்து ரிஜிஸ்டர் கொடுத்திங்கன்னா உங்களோட இமெயிலுக்கு வந்து ஒரு வெரிஃபிகேஷன் மெயில் வரும். ஸோ அதை கிளிக் பண்ணி அதில் லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாகின் ஆயிரும். ஸோ அதை லாகின் பண்ணி முடிச்சதும் உங்களுக்கு லாகின் ஆகி முடிச்சது இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பப்ளிஷர் அப்படிங்கிற பேனலுக்குள்ளே தான் இருக்கணும். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பப்ளிஷர் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் வந்து நீங்கள் எப்படின்னா உள்ள நீங்கள் பப்ளிஷர் அப்படிங்கிற டேஷ்போர்டில் தான் நீங்கள் இருப்பீங்க. ஸோ அந்த டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ கரண்ட் பேலன்ஸ் இருக்குது, எவ்வளோ வெப்சைட்ஸ் ஆட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு காமிக்கும். ஸோ இதில் வந்து நான் 2 வெப்சைட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன், 2 பிளாகர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து மற்ற வெப்சைட்டில் கம்பேர் பண்ணும்போது இது வந்து ரொம்ப ஈஸியான. மற்ற வெப்சைட்டில் சில ஆல்டர்னேட்டிவ்ஸில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டொமைன் நேம் இந்த மாதிரி ரெக்கமெண்ட் வச்சுருப்பாங்க. உங்களுடைய வெப்சைட்டுக்கு வந்து மினிமம் இவ்வளோவாது வியூவர்ஸ் இருக்கணும், விசிட்டர்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. பட் இதில் வந்து உங்களுக்கு எந்த வித எலிஜிபிலிட்டி எதுவுமே கிடையாது. நீங்கள் ஜஸ்ட்டு பிளாகர் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு ஜஸ்ட் மணி ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிடலாம் க்ரியேட் பண்ண உடனே கூட. ஸோ இதில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தவொடனே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இருக்கும். ஸோ இதில் வந்து உங்களுடைய புதுசாக வரீங்க அப்படின்னா உங்களோட வெப்சைட் வந்து ஆட் பண்ணணும். அதுக்கு வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சைடில் கொடுத்துருப்பாங்க
நியூ வெப்சைட் இந்த மாதிரி டேஷ்போர்ட் ரிப்போர்ட் வெப்சைட் நியூ வெப்சைட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ நியூ வெப்சைட் அப்படிங்கிற அந்த காலமை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து உங்களுடைய வெப்சைட்டோட டீட்டெயில்ஸை பற்றி நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும். சைட் நேம், உங்களுடைய சைட்டுக்கு ஏதாவது நேம் கொடுத்துக்கலாம், அது உங்களுக்கு பிரச்சனை இல்லை, நீங்கள் எது வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ அது வந்து அந்த பிளாகரோட URL கொடுக்கணும். ஸோ டெஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்கணும், ஏதாவது கொடுக்கணும் கொடுத்துங்க. ஸோ டெஸ்கிரிப்ஷனில் ஏதாவது கொடுத்துட்டு அடுத்து வந்து கீழே அந்த பிளாகரோட கேட்டகரி நீங்கள் கொடுக்கணும். ஜென்ரல் கேட்டகரியா இல்லை என்ன கேட்டகரி எல்லாமே உங்களுக்கு உங்களுடைய பிளாகர் வந்து என்ன கேட்டகரி பிளாகராக இருந்தாலும் பரவாயில்ல, எல்லா கேட்டகரிக்கும் கண்டிப்பாக அப்ரோட் இருக்குது. ஸோ ஏதாவது கொடுக்கணும் கொடுத்துங்க. இல்லை அப்படின்னா ஜென்ரல் அப்படிங்கிற கொடுத்துட்டிங்கன்னா ஓப்பன் ஆகிக்கும். அதுக்கடுத்து நீங்கள் வந்து கீழே பார்த்தீங்கன்னா எந்த வகையான ஆட்ஸ் வந்து உங்களுடைய வெப்சைட்டில் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து இந்த அடல்ட் கண்டென்ட் அப்படிங்கிறத மட்டும் அதை டிசேபிள் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் வேணால் எனபிள் பண்ணிக்கலாம். உங்களுடைய வெப்சைட் விசிட்டர்ஸ் வந்து எந்த ஒரு இரிட்டேட்டிங் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து அதை எனபிள் பண்ணிக்கங்க. இல்லை அப்படின்னா டிசேபிள் வச்சுருங்க. ஸோ அதை கொடுத்துட்டு ஆட் வெப்சைட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட வெப்சைட் வந்து வேலிடேட் ஆயிரும். ஸோ இது வந்து இன்ஸ்டண்ட்டாக அப்ரூவ் ஆயிரும். உங்களுக்கு அப்ரூவ் ஆனதும் உங்களுக்கான மெயில் வந்துடும். ஸோ இதிலே வந்து ஷோ பண்ணுவாங்க. ஸோ அப்ரூவ் ஆகி முடிச்சதும் சைடில் வந்து மை வெப்சைட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த வெப்சைட் அப்படிங்கிறது அதுக்குள்ளே போனீங்கன்னா இது வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ண வெப்சைட்டோட லிங்க் லிஸ்ட்டு காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இது வரைக்கும் எவ்வளோ வெப்சைட் ஆட் பண்ணியிருக்கீங்களோ அதோட ஸ்டேட்டஸ் வந்து சைடில் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. இப்போ நான் ஆட் பண்ண 2 வெப்சைட்டுமே பார்த்தீங்கன்னா அப்ரோடு. ஸோ அது வந்து உங்களுடைய வெப்சைட் வந்து பெண்டிங்கில் இருந்துச்சுன்னா பெண்டிங் காமிக்கும். ஸோ நீங்கள் அப்படியே ரெஃபரன்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுடைய வெப்சைட் வந்து இன்ஸ்டண்ட்டாக அப்ரூவ் பண்ணிடுவாங்க. இதில் எந்த லேட்லாம் ஆகாது. ஸோ இதில் வந்து எப்படி நீங்கள் உங்களுடைய வெப்சைட்டில் வந்து ஆடை ப்ளேஸ் பண்ணுறது அது நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க கோட் ஜென்ரேட்டர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க சைடில் பார்த்தீங்கன்னா. ஸோ கோட் ஜென்ரேட்டர் அப்படின்னு அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து உங்களுடைய வெப்சைட் எந்த வெப்சைட் அப்படின்னு கேட்கும். ஸோ நான் 2 வெப்சைட் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் எந்த வெப்சைட் அப்படின்னு கேட்கும். ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு ஏதோ வெப்சைட் கொடுத்துருக்கேன். அடுத்து வந்து இதில் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா 00 இருக்கும். அடுத்து நோ அப்படின்னு இருக்கும். ஸோ இது எதுவுமே நீங்கள் மாற்றாதீங்க. அதில் இருக்க மாதிரி டிஃபால்ட்டாக அப்படியே விட்டுருங்க. அப்படின்னு அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் பிளாகருக்கு வந்து ஒரு விசிட்டர்ஸ் ஒருத்தவங்க வர்றாங்க அப்படின்னா அவங்க அந்த வெப்சைட்டை ஒரு நாளைக்கு 10 தடவை விசிட் பண்ணலாம். ஒருவேளை 10 தடவை அந்த வெப்சைட் வந்து உங்களுடைய பிளாகர் வந்து ஓப்பன் பண்ணலாம். ஸோ ஓப்பன் பண்ணும்போது அந்த 10 தடவையுமே அவங்களுக்கு வந்து அந்த ஆட் வந்து அவங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ அவங்க வந்து ஷோ ஆகும்போது அவங்களுக்கு நல்ல ஒரு நீங்கள் பண்ணலாம். ஸோ அது வந்து நீங்கள் அது எத்தனை தடவை ஒரு விசிட்டர்ஸ் உங்களுடைய வெப்சைட்டுக்கு வர்றாங்கன்னா எவ்வளோ தடவை உங்களுடைய வெப்சைட்டில் வந்து அந்த ஆடை ஷோ பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி இங்கே கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் எதுவுமே இதெல்லாம் கொடுக்காதீங்க. எல்லாமே இருக்கிற மாதிரி டிஃபால்ட்டாக விட்டுருங்க. அதை கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் கோட் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இந்த ஜென்ரேட் கோட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான இங்கே கோடு வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ இந்த கோடில் வந்து நீங்கள் இதில் தான் நீங்கள் மெயினாக கவனிக்க வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ஆட் கோட், அது சைடில் பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆட் பிளாக் அதனால கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் ஸ்டாண்டர்ட் ஆட் கோடு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த அவங்களோட ப்ரௌசரில் வந்து ஆட் பிளாக்கை ஆன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா உங்களுடைய ஆட்ஸ் வந்து அவங்களுக்கு ஷோ ஆகாது. ஸோ அதனால் வந்து நீங்கள் ஆன்டி ஆட் பிளாக் அதை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அவங்க ஒருவேளை ஆட் பிளாக்கர் யூஸ் பண்ணியிருந்தாலும் உங்களுடைய ஆட்ஸ் வந்து அவங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ அதனால் நீங்கள் யார் ஓப்பன் பண்ணாலும் அதில் நீங்கள் மணி ஏர்ன் பண்ணலாம். ஸோ அது வந்து ஆன்டி ஆட் பிளாக்கருக்கான கோடு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த கோடை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு காப்பி கேட்கும். ஸோ காப்பி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு காப்பி ஆயிரும். ஸோ இவ்வளோ தான் இதில் நீங்கள் பண்ண வேண்டியது. அடுத்து வந்து உங்களுடைய பிளாகர் சைட்டில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ பிளாகர் சைட் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ், கமெண்ட்ஸ், இன்னிங்ஸ் இது மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதில் லே அவுட் அப்படிங்கிற செக்ஷனுக்குள்ளே போங்க. ஸோ இதில் வந்து உங்களுடைய அங்கே நீங்கள் காப்பி பண்ண அந்த HTML கோடை வந்து இதில் நீங்கள் எங்கே பேஸ்ட் பண்ணணும். ஸோ பேஸ்ட் பண்ணுறது வந்து எங்கே வேணால் நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம், அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஸோ இந்த இடத்துல வேணால் நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். ஆட் a gadget அப்படிங்கிற கிளிக் பண்ணிங்கன்னா HTML JavaScript அப்படின்னு இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படியே சைடில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். ஸோ அந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆயிருக்கும். இதில் வந்து டைட்டில் எதாவது கொடுக்கணும்னா கொடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா கீழே கண்டென்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா அதில் உங்களுடைய அந்த HTML கூட பேஸ்ட் பண்ணணும். அதில் பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பேஸ்ட் பண்ணி சேவ் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா உங்களுடைய வெப்சைட்டில் வந்து அந்த HTML கூட சேவ் ஆயிடும். ஸோ இவ்வளோ தான் நீங்கள் இதில் பண்ண வேண்டியது. வேறு எதுவுமே பண்ண தேவையில்லை. இப்போ பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா உங்களுடைய விசிட்டர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வரும்போது அவங்களுக்கு வந்து ஆட் ஷோ ஆகும். அதில் நீங்கள் நல்ல மணி நீங்கள் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போ வந்து எனக்கு இந்த பிளாகரில் வந்து ஆட் ஷோ ஆகாது. ஏன்னா வந்து இந்த வெப்சைட்டை நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணல. நாங்கள் அங்கே ரிஜிஸ்டர் பண்ணிக்கிற வெப்சைட் வேறு. ஸோ இது வந்து உங்களுக்கு ஷோ பண்ணிகிட்டு இருக்கு இந்த வெப்சைட் வேறு. இது வந்து நான் ஜஸ்ட்டு சொல்கிறதுக்காக வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு டம்மியாக க்ரியேட் பண்ண வெப்சைட். ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஆட் ஷோ ஆகாது. ஸோ உங்களோட வெப்சைட்டில் வந்து ஆட் ஷோ ஆகாது அப்படிங்கிறத நீங்கள் ஆகுமா இப்போ ஆகிட்டுருக்கா, உங்களோட வெப்சைட்டில் ஆட் ஒர்க் ஆகிட்டு இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ட்ரபிள் ஷூட்டர் அப்படின்ட்டு இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ப்ளூ கலர் இது மாதிரி போட்டு அது வந்து ட்ரபிள் ஷூட்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய அந்த வெப்சைட் நீங்கள் எந்த வெப்சைட்டில் வந்து எந்த பிளாகரில் வந்து ஆடை வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கீங்களோ அதோட லிங்க் வந்து இந்த இடத்துல நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும். ஸோ அதை கிளிக் பண்ணி
செக் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா உங்களுடைய பிளாகரில் வந்து இப்போது ஆட் ப்ளேஸ் ஆகிருக்கா, 100% உங்களுடைய பிளாகரில் வந்து ஆட் ப்ளேஸ் ஆகிருக்கு, எல்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகிருக்கா அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இந்த இடத்துல எவ்ரிதிங் இஸ் ஃபைன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய வெப்சைட்டில் வந்து பிளாகர் கம்ப்ளீட் ஆகிடுச்சுனா. ஸோ இவர் வந்து இந்த இடத்துல வந்து எதுவுமே கொடுக்கல. இப்போ நான் வந்து எக்ஸாம் லிங்கே கொடுக்கல. ஸோ அதனால் வந்து எனக்கு அப்படி இருக்குது. ஸோ இப்போ வந்து எக்ஸாமுக்கு நான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன், ஒரு வெப்சைட்டோட லிங்க் இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ உங்களோட வெப்சைட்டில் வந்து ஆட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ளேஸ் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு வந்து பிரச்சனை இருக்குன்னு சொல்லி இந்த இடத்துல காமிப்பாங்க. இப்போ எனக்கு பார்த்திங்கன்னா எவ்ரிதிங் சீம்ஸ் டு பி இன் ஆர்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. இப்போ அந்த நான் கொடுத்துக்கிற அந்த நான் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிற வெப்சைட்டில் வந்து ஆட் வந்து 100% ப்ளேஸ் ஆகிடுச்சு, எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல். ஸோ இது வந்து மணி ஏர்னிங் வந்துட்டுருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணதை வந்து எப்படி வித்ட்ரா பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரிப்போர்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த ரிப்போர்ட் அப்படிங்கிறதுக்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வெரி விசிட்டர்ஸ் இருக்காங்க, எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி காமிக்கும். இதில் வந்து மேலே கொடுத்துருப்பாங்க எந்த திஸ் மந்தோட தான் எந்த ரிப்போர்ட் உங்களுக்கு வேணும் கொடுத்துருப்பாங்க. இல்லை ஜென்ரேட் ரிப்போர்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இது வரைக்கும் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பற்றி எனக்கு கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா இது 21 இம்ப்ரெஷன் டோட்டல் இம்ப்ரெஷன். அதில் வந்து ஏர்னிங்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா $0.003111. ஸோ இது வந்து உங்களுக்கு 21 இம்ப்ரெஷன் தான் வந்திருக்கு. அதனால் ஏர்னிங்ஸ் வந்து எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல ஒரு ஏர்னிங்ஸ் வந்திருக்குது. ஸோ இம்ப்ரெஷனை பொறுத்து உங்களுக்கு மணி ஏர்னிங்ஸ் தருவாங்க, நல்ல ஒரு ஏர்னிங் நீங்கள் சம்பாரிச்சிக்க முடியும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு 1000 விசிட்டர்ஸ் அப்படிலாம் வர்றாங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதில் டெய்லி வித்ட்ரா கூட பண்ணிக்கலாம். இதில் டெய்லி வித்ட்ரா பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் மினிமம் வித்ட்ரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா $5 வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வித்ட்ரா பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு நாள்லேயே நீங்கள் $5 வித்ட்ரா பண்ணிட்டீங்க அப்படின்னா டெய்லி பேமெண்ட் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். உங்களோட வெப்சைட்டுக்கு வந்து நல்ல விசிட்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து டெய்லியுமே உங்களுடைய அமௌண்ட்டை வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து பில்லிங் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் மேனேஜர் ப்ரொஃபைல் இந்த மாதிரிலாம் இருக்கும். அதில் பில்லிங் அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா இதில் வந்து ஆட்டோ வித்ட்ரா செட்டிங்ஸை வந்து நீங்கள் ஆன் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா டெய்லி உங்களுடைய எப்போ வந்து $5 உங்களுடைய அக்கௌண்ட் வந்து உங்களுடைய இது வந்து ரீச் பண்ணுதோ அது வந்து உங்களுடைய எது பேபால் மெத்தடை எதை கொடுத்து வச்சுருக்கீங்களோ அதில் வந்து உங்களுடைய அமௌண்ட் வந்து டேரெக்டாக ஆட்டோமேட்டிக்காக வித்ட்ரா பண்ணிடுவாங்க. ஸோ ஆட்டோ வித்ட்ரா அப்படிங்கிற கிளிக் பண்ணிங்கன்னா என்னதுன்னு கேட்கும். பேபாலா பேனரா இந்த மாதிரி கேட்டிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பேபால் தான் எலிஜிபிலிட்டி இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. அதில் அடுத்து வந்து நீங்கள் வயர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம் உங்களுடைய, இல்லை அப்படின்னா பேபால் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து த்ரெஷோல்டு அப்படின்னு இருக்கும். ஸோ $5 தான் மினிமம் த்ரெஷோல்டு. அதாவது வித்ட்ரா பண்ணுறதுக்கான லிமிட்டு பார்த்தீங்கன்னா $5 தான். ஸோ $5 கம்மியாக நீங்கள் வித்ட்ரா பண்ண முடியாது. $5 அப்படிங்கிறது நல்ல விசிட்டர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சீக்கிரமே ரீச் பண்ணிடலாம். அடுத்து வந்து $5 ரீச் ஆகிடுச்சுன்னா எப்போ வந்து ஒரு நாளைக்கு டெய்லி வித்ட்ரா பண்ணணுமா இல்லை வீக்லியா இல்லை மந்த்லி அப்படின்னு கேட்கும். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு நாள் $5 ரீச் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் டெய்லி கொடுத்து வச்சிடலாம். உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து டெய்லியுமே பணம் போயிடும். அடுத்து வந்து கீழே உங்களுடைய பேபால் இமெயில் ஐடி கொடுத்து சேவ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வித்ட்ரா பண்ணிடுவாங்க. ஸோ எந்த வகையிலும் உங்களுடைய ஸ்கேமிங் வெப்சைட் கிடையாது. 100% ஜென்யூனானது. உங்களுடைய அமௌண்ட் வந்து கண்டிப்பாக உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். நீங்கள் ரொம்பவே ஈஸியாக வந்து இதில் மணி ஏர்ன் பண்ணலாம். ஜஸ்ட் வந்து நல்ல ஒரு விசிட்டர்ஸ் அளவாக இருந்தாலும் நீங்கள் பண்ண முடியும். எந்த வித எலிஜிபிலிட்டி இல்லாமல் ஜஸ்ட்டு கிரியேட் பண்ணதும். ஓகே, இன்றைக்கான வீடியோ நம்ம இன்றைக்கி சொல்ல வந்தது அவ்வளோதான். நீங்கள் பப்ளிஷர் பேனலில் நீங்கள் எந்த மாதிரி டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து அட்வர்டைஸராக வரீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே கொடுக்குற ஆப்ஷன்லாம் உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ அது உங்களுக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். வேணா சொல்லுங்கள், அதையும் சொல்கிறேன். இல்லை பப்ளிஷர் நீங்கள் வந்து மணி ஏர்ன் பண்ணுறதுக்காக வரீங்க அப்படின்னா உங்களுக்கு பப்ளிஷர் பேனல் தான் ஒர்க் ஆகும். ஸோ அதை மட்டும் யூஸ் பண்ணிக்கங்க. ஓகே, இந்த வீடியோ பற்றின உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கேளுங்க சொல்கிறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பண்ணிடுங்க. அப்போ தான் அடுத்த வீடியோஸ் போகிறது எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ மறக்காமல் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிடுங்க. அப்போ தான் மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது போன்ற ஒரு தகவலுடன் அடுத்த வீடியோஸ் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.